ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும். நாற்றம்பள்ளியிலேருந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிற ஹைவேயில் வந்து வெலக்கநாத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செட்டேரி டேம் அப்படின்னு ஒரு டேம் இருக்குது. அந்த டேமை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு காமெடி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெனரை காணோன்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அந்த காமெடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்க போகுது. ஏன் ப்ரோ திடீர்னு அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பீங்க. இங்கே அப்படி தான் இருக்குது. கெனரை காணோன்றது போய் இங்கே டேமே காணாமல் போயிருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டால் கட்டப்பட்ட ஒரு டேமு. இது மிகப்பெரிய ஒரு டேம். லைக் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியை விட பெரிய டேமுன்னு கூட சொல்லலாம். கிருஷ்ணகிரியை பார்க்குறத விட இது வந்து ரொம்ப பெரிய டேம். ஆனால் இந்த டேம் இப்போதைக்கு வந்து காணாமல் போயிடுச்சு. அதை தேடணும், அது யாராவது கண்டுபிடிச்சி தருவாங்களா அப்படின்ற நிலைமைக்கு இந்த டேமோட நிலமை வந்திருக்கு. என்ன ப்ரோ கதை கட்டுறீங்களா அப்படின்னு நினைக்கலாம். பட் அதுதான் உண்மை. நம்ம வந்து எவ்வளவோ டேம் பார்த்துருப்போம், நீர்வீழ்ச்சி பார்த்துருப்போம், ஆறு பார்த்துருப்போம். இதில் தண்ணி இருந்து பார்த்துருப்போம், தண்ணி இல்லாமல் பார்த்துருப்போம், கொஞ்சம் தண்ணி இருந்து பார்த்துருப்போம். இந்த கேட்டகரி தான் பார்த்துருப்போம். வறண்ட போய் ஆறுலாம் பார்த்துருப்போம், மரங்கள்லாம் முளைஞ்ச இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த டேம் பார்த்திங்கன்னா டேமே காணாமல் போயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் கட்டின டேம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் அடையாள அட்ரஸே இல்லாமல் அது டேமு தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிக்கு வந்த ஒரு டேம் தான் இந்த செட்டியார் டேம். ரொம்ப மிகப்பெரிய டேம், பாப்புலரான டேம். இந்த டேம் வந்ததுக்கு நிறைய ஹிஸ்ட்ரியும் இருக்குது, ஜாகிரஃபியும் இருக்குது. ஆனால் இப்போ அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஆச்சு. காரணம் என்னென்னா, நம்ம வந்து கழனியில் விவசாயம் பண்ணியிருக்கோம், பக்கத்தில் லீஸுக்கு எடுத்து விவசாயம் பண்ணியிருப்போம், வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லீஸுக்கு விவசாயம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் நானே முதல் டைமாக ஒரு டேமில் விவசாயம் பண்ணி பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு டேம்னால் அவ்வளோ அழகான ஒரு டேம். தண்ணி, அந்த டேமில் தேங்குகிற தண்ணி சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும், விவசாயத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற தண்ணி. ஆனால் இந்த டேமில் தான் நான் பார்த்து அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து மட்டும் இல்லை, டோட்டலாக ஃபுல்லாக இருக்கிற ஒரு டேம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கலக்கா விவசாயம், சோளம் விவசாயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துவரை, எல்லாமே என்னெல்லாம் வந்து உங்கள் கழனிங்களெல்லாம் வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே வந்து பாட்டாக அவங்க வந்து கழனியை வந்து பிரிச்சுக்கிட்டு அனைத்து விதமான விவசாயமும் இந்த ஒரு டேமு தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கழனியெல்லாம் கிடையாது, விவசாய நிலமும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு டேம், செட்டேரி டேமுன்ற மிகப்பெரிய ஒரு டேம். சுற்றிலும் உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா மலை, அது வரையும் இந்த டேமோடைய லென்த் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 180 டிகிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் மலை, சென்டரில் ஒரு டேம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா கிராமங்கள் நிறையாவே இருக்குது. இதோடைய தண்ணி தேங்குச்சுன்னா கிருஷ்ணகிரியை விட பெரிய டேமு தான். என் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேமுக்கு வர வேண்டிய தண்ணி எங்கே போச்சு? இங்கே தண்ணியே வராமல் எப்படி கவர்மெண்ட் வந்து இந்த டேம் கட்டினாங்க? ஏன் கட்டினதுக்கப்புறம் இந்த டேமுக்கு தண்ணி வரல? இது யாரும் ஸ்டெப் எடுக்கலையா, இல்லை யாராவது கைவிடப்பட்டதா? எப்படி ஒரு நீர் தளத்தை வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. இப்போதைக்கு தண்ணி தேங்குகிற ஒரே இடம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குது. அது கூட இருக்காது. காரணம் என்ன, மழை வந்ததுனால இது ரொம்ப பள்ளம்க்குனா அங்கே தண்ணி தேங்கி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது நாம் தான். ஆனால் நாம்ளே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணாமல் இப்படி பார்க்கறதுக்கு அடுத்த வர சந்ததிக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப மனசு வலிச்சது தான் நான் அந்த வீடியோவே போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இதை பார்க்கும்போது விவசாயம் பண்ணுறது நல்லது தான். இங்கே பண்ணுற விவசாயம்லாம் ரொம்ப சந்தோஷம், விவசாயம் பண்ணணும். ஆனால் நீர்நிலை இருக்க வேண்டிய இடத்துல விவசாயம் பண்ணுறது எனக்கு எதுவும் சரியாக படல. பட் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஒரு பக்கம் போகும்போது கரெக்டு தான், ஆனால் அது எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பிரிச்சுருக்காங்க. பக்கத்தில் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிலம் இருந்துச்சுன்னா
பயங்கரமாக சண்டைலாம் வரும், கேள்விப்பட்டிருக்கேன். வரப்பு தகராறுலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் வர மாதிரி தெரியல. எல்லாருமே கலக்காலேருந்து துவரையிலேருந்து எல்லாமே ஈக்குவலாக பிரித்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வருமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் என் மனசில் இருந்ததை சொல்லணும்னு தோணுச்சு. இதை பற்றின கருத்து என்ன அப்படின்றது, இது நான் பேசுகிறது ரைட்டாக தப்பான்னு தெரில. பட் எனக்கு ஏதோ சரியாக படலை. நீர்நிலைகளை காப்பாற்றணும். அது என்றைக்குமே வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போகிற சந்ததிக்கும் நீர்நிலைகள் ரொம்ப முக்கியம். இதுக்கு வர வேண்டிய தண்ணி எங்கே போச்சு, அது எந்த பக்கம் போயிட்டுருக்கு அதுவும் தெரியல. இது யாரோட தப்பு, மக்களோட தப்பா, அரசாங்கத்தோட தப்பாகணும் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க இதை பற்றின தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது யார் மேலே முழுக்க தப்புன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய கருத்து நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் இந்த டேமுக்கு இந்த நிலமை வந்துச்சு, இந்த டேம் ஏன் காணாமல் போச்சுன்னு எனக்கும் தெரில. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சேம் டைம் பாபு. கண்டிப்பாக மனசு ரொம்ப வலிச்சிட்டு தான் இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஒன் செகண்ட். பாய் அண்ட் see you on next video. Thank you. Bye.